லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழ்நாட்டில் கள் பற்றிய புரிதல் அரசுக்கும் இல்லை, அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இல்லை. இதனால்தான் பல தலைவர்கள் கள்ளுக்கு அனுமதி அரசு கொடுக்க வேண்டும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்னிறுத்தி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்றுதான் கேட்கின்றார்கள். எதற்காக கள்ளுக்கு தமிழ்நாடு அரசிடம் அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக அந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இதையல்லவா சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதிவு செய்திருக்க வேண்டும். இதையல்லவா ஒரு கட்சியினுடைய தலைவர் மேடையில் முழங்கி இருக்க வேண்டும். இல்லையே, கள் பற்றிய புரிதல் இல்லை, அரசியலமைப்பு சட்டம் பற்றிய புரிதல் இல்லை. திருமாவளவன் அவர்கள் ஒரு கட்சிக்கு தலைவர், 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் நாடாளுமன்றத்தில் கேட்கின்றார், இந்தியா முழுமைக்கும் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும். அதுக்கு அங்கே கிடைச்ச பதில், இது மாநில அரசனுடைய அதிகார பட்டியல், இங்கே எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, பேச வேண்டியது தமிழ்நாடு சட்டப்பேரவையில், உங்களுக்கு உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அங்கே போய் பேச சொல்லுங்கள். கேட்ட உடனே அமைதியாயிட்டார். அவருக்கும் புரிதல் இல்லை. அவர் என்னங்கிறாரு திருமாவளவன், கள் உணவு ஆகாது, அது ஒரு போதைப் பொருள்ங்கிறார். நான் கேட்குற திருமாவளவனை பார்த்து, ஏன் முதுகில் குத்துறீங்க? 20 வருஷமாக போராடுறோமல்ல, கள்ளுமறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான் என நிரூபித்து விட்டால் 10 கோடி ரூபாய் பரிசுன்னு சொல்லிட்டு இருக்கோமல்ல. கலைஞர் ஆட்சியில், ஜெயலலிதா ஆட்சியில், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைரா ஆட்சியில், இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஆட்சியில் அசுமேத யாகங்கள் நடத்தணுமல்ல. அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் சவால் விட்டு வந்து வாதிட்டு கள்ளுமறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என நிரூபித்தால் 10 கோடி ரூபாய் பரிசுன்னு சொன்னமல்ல. அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஊருக்கு போயிருந்தீங்க? எதுக்கு இப்படி முதுகில் ஊத்துறீங்க? சரி, உங்களுக்கு போதைப் பொருள் பற்றிய புரிதல் உண்டா? மது பற்றிய புரிதல் உண்டா? உணவு பற்றிய புரிதல் உண்டா? எதுவும் கிடையாது. அதாவது போதைப் பொருள் என்று சர்வதேச அளவில் அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின், கஞ்சா, மர்ஜுவானா, பெத்தடின், ஹெராயின், ப்ரவுன் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனா ஒயிட், போதை காளான் போன்றவைகள் தான் போதைப் பொருள். மது வேறு. பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, சாராயம், வோட்கா போன்றவைகள் மதுக்கள். கள் உணவு பட்டியலில் உலக அளவில் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒன்று. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமானது புளித்தக்கள் புளிக்காதக்கள் இரண்டையுமே உணவு பட்டியலில் வைத்திருக்கின்றது, மதுவான பட்டியலில் வைக்கப்படவில்லை. இன்றைக்கி சிங்கப்பூர் போனால் அங்கே என்னுடைய சட்டப்பையில் ஒரு 6 கிராம் அளவுக்கு அபின் இருந்தால் நான் கைது செய்யப்படுவேன். ஐ ஆம் அண்டர் அரெஸ்ட், ஐ ஆம் liable to be prosecuted. The burden of proof lies upon the accused side, not the prosecution side. நான் தான் நிரபராதின்னு 2 மாதத்துக்குள்ளே நிரூபிக்கணும். இல்லைன்னா மரண தண்டனை. இது எதுக்கு? போதைப்பொருளுக்கு. அதே சிங்கப்பூரில் இவன் போதைப்பொருள் பிராந்தி வச்சுருந்தா, விஸ்கி வச்சுருந்தா, ரம்மு வச்சுருந்தா, சாராயம், வோட்கா வச்சுருந்தான்னு சிரின்னு சிரிப்பாங்க. அவைகளெல்லாம் மதுக்கள். அதே சிங்கப்பூரில் கடை போட்டு விற்கிறாங்க. அதே சிங்கப்பூரில் கள்ள உணவு பட்டியலில் வச்சுருக்காங்க. உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. நீங்கள் 108 நாடுகளில் பனை தென்னை மரங்கள் இருக்குது. தமிழ்நாட்டை தவிர எங்கும் தடை இல்லை. இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அலகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலகு கள்ள உணவுன்னு சொல்லுது. ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த அரசு தரப்புமே இது போதைப்பொருள் அல்ல, இது மது என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்குசால் ஓட்டுவோனை உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும்ங்கிறார் வள்ளுவர். ஆக கள்ளுக்கு எதிராக
கருத்து சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள். திருமாவளவர் என்ன சொன்னார்? ஐயன் திருவள்ளுவர் கள்ளுண்ணாமை பற்றி சொல்கிறாரு அப்படின்னாரு. ஆமாம், இல்லைன்னா சொல்லியே. அதே வள்ளுவர் புலால் உண்ணாமைன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் கருதிங்கிறீங்க? நீங்கள் ஏன் கருதிங்கிறீங்க? ஏன் வள்ளுவர் வாய்மொழிப்படி நான் அசைவ உணவு உண்ண மாட்டேன்னு முடிவெடுக்க வேண்டியதானே? வள்ளுவர் சொன்னது சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல, ஒழுக்கம் சார்ந்த ஒன்று. ஒழுக்கம் சார்ந்த ஒன்று என்பது நடைமுறைப்படுத்தி விட முடியாது. இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி, பரிந்துரைக்கக்கூடியது. சட்டம் என்ன சொல்லுது? அரசியல் அமைப்பு சட்டம் 47வது பிரிவு என்ன சொல்லுது? அதைத்தான் நடைமுறைப்படுத்த முடியும். நீங்கள் 3 முறை பாராளுமன்றம் போயிட்டீங்கள்ல, அந்த சட்டத்தை பற்றி சொல்லுங்கள். பாராளுமன்றத்தில் 3வது முறையாக நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்கின்ற பொழுது கையில் தூக்கி பிடிச்சிருந்தீங்களா? அது என்ன? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரதி. அது பிரதி எங்களுக்கு தெரியல, செங்கல்லாக தெரியுது. அதனால இப்படியெல்லாம் பேசுகிறீங்க. வாங்க வாரத்துக்கு வாங்கிக்கோங்க 10 கோடி. தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால். இல்லை அவனா கட்சி கலைச்சிட்டு போயிருங்க. எதுக்கு உங்களுக்கு கட்சி? 20 வருஷமாக போராடுறோம். சீமானதை கையில் எடுத்தோன்னு குதின்னு குதிக்கிறீங்களே, அவர் அரசியல் ஆதாயம் தேடிடுவார்னு. ஏன் அந்த பக்குவாரி உங்களுக்கு இல்லை? இல்லை வேணா வாங்க வாரத்துக்கு வாங்கிக்கோங்க 10 கோடி. வன்னியரசு அதே மாதிரி. இது ஜாதி அடிப்படையில் போயிடும். காமராஜர் பள்ளிக்கூடம் எதுக்கு திறந்தார் தெரியுமா? அவங்க அந்த கல்லறுக்கிற தொழிலுக்கு போகக்கூடாதுங்கிறதா பள்ளிக்கூடம் திறந்தார். மீண்டும் கல் வந்ததுன்னா அது ஜாதி அடிப்படையில் நாடார்கள்லாம் அந்த தொழில் செய்ய வேண்டியதாக போயிடும். ஆக இது சனாதனம் அப்படின்னு அடிக்கிறார்ல, தம்பட்டம் அடிக்கிறார்ல. அதே மாதிரி புத்தகம் எழுதியிருக்காரு ரவிக்குமார். 3 பேர் வாங்க உட்காருங்க, எங்கள் தரப்பில் ஒருத்தர் வாரம் வாதம் நடக்கட்டும். பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளராக இருக்கட்டும், நேரடி ஒளிபரப்பு இருக்கட்டும், நிரூபிங்க, வாங்கிக்கங்க 10 கோடி. எதுக்கு முதல் ஊற்றுறீங்க? எதுக்கு உங்களுக்கு கட்சி? எதுக்கு அந்த கட்சியில் தலைவர் பதவி? இந்த கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் கேட்க வேண்டும். 8 கோடி மக்கள் செம்மறியாடுகளாக இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த ஆட்டம் போடுறீங்க. இன்னும் போடுவீங்க, போடுங்க. அதாவது டாக்டர் சண்முகம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர். இதே மார்க்சிஸ்ட் கட்சி தான் கேரளாவில் ஆளுது. அங்கே கல்லுக்கு தடை இல்லையல்ல. அந்த அரசு எவ்வளவு ஆக்கம் கொடுக்குது. மொத கேரளாவை தான் கொரோனா தாக்குச்சு, ஊரடங்கு கொண்டு வந்தாங்க. அப்போ கேரளாவில் மதுக்கடைகளை மூடினாங்க, கள்ளுக்கடைகளை திறந்தே வச்சுருந்தாங்க. நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போது கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள், கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள். வைத்த வாதம் உணவு என்பது. வெற்றியும் பெற்றார்கள். அண்மையில் பினராயி விஜயன் தலைமையில் அமைச்சரவை கூட்டத்தில் கள்ளுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டுமே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இது கூட்டப்பட வேண்டும். இறக்குமதி மதுக்கள், இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள், இவையுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டுமே கூடிக்கிட்டு இருக்குது, இது குறைக்கப்பட வேண்டும், முடிந்தால் தடை விதிக்க வேண்டும்ங்கிற மாதிரி தான் பேசினார் அவர். அதாவது இந்த கள் விற்பனையை கூட்டுவதற்காக மதுக்கடைகளில் கல்லை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக பவுச்சில், பாட்டல்களில், டென்களில், டப்பாக்களில், டெட்ரா பேக்கிங்கில் அடைச்சி சந்தைப்படுத்தணும். காலாவதி ஆகிட்டா அது வீணாக அழிக்க வேண்டியதில்லை, கொட்ட வேண்டியதில்லை, அப்படியே வினிகருக்கு போயிடும். அந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் அது முக்கியமான ரா மெட்டீரியல், அதுக்கு பயன்படுத்திக்கலாம். எதுவும் வீணாவதில்லை. இதை கேரளாவில் செய்வோம்னு அண்மையில் சொல்லியிருக்காங்க. இது பெருமிதமாக இருக்குது. அதாவது 2வது இந்த சண்முகம் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, அது புதிய கண்டுபிடிப்பு. கள்ளுக்கு அனுமதி வேணும்னு கேட்குறாங்கல்ல, கல் உணவுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க 3 வேளையுமே கல்லையே குடிக்க முடியுமா? இட்லி உணவு தான், தோசை உணவு தான், 3 வேளை இட்லியை தின்னுட்டு இருக்க முடியுமா? திருப்பதியில் லட்டு கிடைக்கிது, அது உணவு தான். 3 வேளை தின்னா என்ன ஆகும்? பஞ்சாமிர்தம் கிடைக்கிது பழனியில், அதை 3 வேளை தின்னா என்ன ஆகும்? இந்த அடிப்படை புரிதல் அவருக்கு இல்லை. எதுக்கு அந்த கட்சியில் அவர் மாநில செயலாளர் இருக்குதுன்னு எங்களுக்கு புரியல. டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது சீமான் மேலே இருக்கக்கூடிய வன்மமே நம்ம தெரியல. இதுவரையில் நாங்கள் எவ்வளவோ கடிதங்கள் அவருக்கு எழுதினோம், எந்த கடிதத்துக்கு பதில் இல்லை, வாரத்துக்கு வரல. இந்த நிலைமையில் சீமான் கல் இறக்கின உடனே அவர் குதின்னு குதிக்கிறாரு. ஏன்னா சீமான் அரசியல் ஆதாயம் தேடிடுவாரோ என்ற அச்சம் என்னமோ தெரியல. இல்லை குரங்கு குட்டி விட்டு ஆழம்பாக்குமா, அந்த மாதிரி ஒரு குரங்குட்டியாக இருந்துக்குது செயல்பட்டாரானுமா, அதுவும் தெரியல. கல் ஒரு கொடிய விஷம், அது உணவு ஆகாது அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. பொது வெளியில் கள் இறக்குவதும் அதை பருகுவதும் குற்றம், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். சீமான் கல்லறைக்கி இருக்கார், அவர் மேலே சட்டப்படி
மற்றவங்க மேலே எடுக்கணும், எடுக்காமல் போனால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் வெடிக்குங்கிறாரு. வெடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? உங்கள் தொகுதியில் எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க? 3% கூட வாங்கலை. எங்கே போய் தமிழ்நாடு முழுதும் வெடிக்குது? நீங்கள் காணாத போயிட்டீங்க. ஏதோ நான் இன்னும் சாகலை, உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகத்தான் இந்த அறிக்கைன்னு நாங்கள் நினைக்கிறோம்.